முதற்கட்டமா வந்து உங்களுக்கு பெரும்பாலான வந்து எக்ஸாம்ல வந்து மூன்று அதாவது 27 கணக்கு புள்ளிகளை கொண்ட கணக்கு புள்ளிகளை கொண்ட ஒரு கணக்கு. அதே மாதிரி 4 நீளத்துல 4 ஆங்கிலத்துல 4 வீதத்துல 4 அந்த கொண்ட 64 புள்ளிகளை கொண்ட ஒரு கணக்கு புள்ளி. அதெல்லாம் 5 125 கணக்கு சின்ன சதவீத கீழே கொண்ட கண்கள் முகரப்படை என்ன செய்வானது வளைஞ்சி அந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நிற பூசின மாதிரி தள்ளி போட்டு 3 பக்கங்கள் நிறம் பூசப்பட்டது 2 பக்கங்கள் நிறம் பூசப்பட்ட கனவு குறிப்பி வேதனை ஒரு பக்கம் நிறம் பூசப்பட்ட கனவு குறிப்பி வேதனை நிறம் பூசப்படாத கனவு குறிப்பிய வேதனை உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? பேசிக்கலுக்கு விளங்கினாத்தான் நமக்கு விளங்கும் வந்து இப்ப நீளக்காட்டுல 3 அகலக்காட்டுல 3 உயரக்காட்டுல 3 வருது. மொத்தத்தில் கனவு கொஞ்சம் சாமர்த்திக்கு நீளம் தராத உயரம் அந்த அடிப்படையில் நீங்களே 3 தர 3 பெருக்கு கூட 3 27 விதமான கணக்கு. முதலாவது படத்துல இது நல்ல ஆணையம். உங்களுக்கு தெரியும், நீ மைக்கு ஒரு மணி பேசலாம். ஒரு சதுரமுகி குற்றியும் கூட சின்ன ஒரு படிச்சிருக்கீங்க. ஒரு சதுரமுகி குற்றியும் கூட அதுல 6 முகம் காணப்படும். அதே மாதிரி 8 உச்சியில் காணப்படும். 12 விளிம்புகள் காணப்படும். நீ சின்ன படத்துக்கு சரியா? அப்ப 6 முகங்கள் 12 விளிம்புகள் 8 உச்சிகள். அதைத்தான் நீ இந்த நான் வச்சுக்கணும். 6 இருக்கு, 12 இருக்கு, 8 இருக்கு. இதுல என்ன நடக்கணும்னா நான் நிறந்திரிக்க ஆட்டி பாருங்க. இப்ப இந்த இதை பாருங்க. இந்த உச்சியில மேற்பக்க நிறந்திடப்பட்டிருக்கு, இந்த பக்கம் நிறந்திடப்பட்டிருக்கு, இந்த சைட்ல நிறந்திடப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு உச்சியில காணப்படக்கூடிய கணவருக்கு 3 பக்கங்கள் நிறந்திடப்பட்டதா இருக்கு. 3 பக்கங்களை நிறந்திடப்பட்ட கணவருக்கு உச்சியிலாமை இப்படி 3 பக்கங்கள் நிறந்திடப்பட்ட சதுரமுகி குற்றியில் எங்க அமைங்கிற உச்சிலமை. அது எல்லாத்திலும் 4க்கு 4 64 குற்றிகள் கொண்டாலும் 3 பக்கம் நிறந்திடப்பட்டது 3 பக்கம் நிறந்திடப்பட்டது உச்சியில் அமையக்கூடியது. 5க்கு 5 எட்டாலும் 3 பக்கம் நிறந்திடப்பட்டது உச்சியில் அமையக்கூடியது. இடையிடையோ விளிம்புடைய வரக்கூடியதாக இல்லையாது. அப்ப நீங்க அதை பாடமாக்கியோ நான் வந்து கொள்ளலாம். 3 பக்கங்கள் நிறந்திடப்பட்ட சதுரமுகி குற்றியை வந்து உச்சியில் அமையும் என்பதை நாம் சொல்லணும். அது எத்தனை இருந்தாலும் 3 பக்கங்கள் சரியா? அடுத்து நாம 2 பக்கங்கள் நிறந்திடப்பட்டதான விளிம்ப பார்க்கணும். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். விளிம்புல உச்சியில் அமையாம அது உச்சியலுக்கு நடுவுல காணப்படும் விளிம்புல அமையக்கூடிய சதுரமுகிகள் தான் 2 பக்கங்கள் நிறந்திடப்பட்டதா இருக்கும். சரியா? அப்படி பார்க்கக்குள்ள மேல் தட்டில 4 நிறந்திரி காட்டிங்க. சரியா? மேல் தட்டில 4 சதுரமுகி, கீழ்த்தட்டில 4 சதுரமுகி. சரியா? சரியா? அப்ப மேல் தட்டு 4 கீழ்த்தட்டு 4 எடுத்து நடுத்தட்டில வந்து கீழே 1 இது மைக்கால 2 அங்கால கோணம் 3 10 கோணம் 4 மொத்தம் 12 இருக்கும். நீங்க விளிம்பணி வச்சுக்கணும். விளிம்பணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரிக்கணும். விளிம்புகள் 2 பக்கம் நிறந்திடப்பட்டதா இருக்கு. அங்க ஒரு பக்கம் நிறந்திடப்பட்டதா இருக்குன்னா அது சென்டர்ல வரக்கூடிய ஒவ்வொரு முகத்திலையும் நடு சென்டர்ல வரக்கூடிய விளிம்புல அமையாமலும் உச்சியில அமையாமலும் இந்த சொல்லாலும் விளிம்புகள்ல அமையாமலும் உச்சியில அமையாமலும் நடுவுல வரக்கூடியதான் ஒரு பக்கம் நிறந்திடப்பட்டதா இருக்கும். ஒவ்வொரு முகத்திலும் 5 பேர் ஒரு முகம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த மொத்தம் சதுரமுகி பெரிய கனவு சதுரமுகிக்கு 6 முகமே இருக்கு. அப்ப ஒவ்வொரு முகத்துல நடுவுல வாரது ஒரு பக்கம் நிறந்திடப்பட்ட இருக்குன்னா அப்ப 6 பக்கம் சேர்ந்து 6 வரும். அப்ப இதைத்தான் நீ பேசியான்னு புரிஞ்சுக்கணும். இது விளங்கிட்டா இதை வச்சு 4க்கு 4 கண்டுபிடிக்கிறது. அதனால 5க்கு 5 கண்டுபிடிக்கிறது பேசாக இருக்கு. இப்ப என்ன செய்யணும் பாக்க 4க்கு 4 வருது. எப்ப உச்சியில எடுத்து அடையும்
அது மாற போடுறது 3 பக்கம் நிறைவேற்றப்பட்டது வேட்டு உச்சிலாமையும் எழுத்து. இப்ப விளிம்ப பாத்தீங்கன்னா இது உச்சிலாமையும் இதுவும் உச்சிலாமையும் விளிம்புல நீங்க 2 இருக்கு, விளிம்புல 2 இருக்கு. ஒரு சைடு 2 இருக்குங்களா, அப்ப மேற்கொள்ள இந்தால 2 இந்தால 2 4 இந்தால 2 6 இந்தால 2 8 இருக்கு இல்லையா? அப்ப அங்க 8 இருக்கு. இப்படி அது மாதிரி இது தட்டு. அடுத்து இந்த பாத்தீங்கன்னா 2ஆவது தட்டை இது ஒன்று வரும், இந்தால ஒன்று வரும், அங்க கோணல்ல அங்க 4 3ஆவது தட்டு 4 இருக்கு, 4ஆவது தட்டு 8 இருக்கு. சரி, மேல இருக்கிற மாதிரி தட்டு மேல 8 கீழே 8 சரியா? அப்ப 16 வரும், இடையில 4 அங்க 4 அது அப்ப 8 வரும், 24 பக்கமா வரும். 2 பக்கம் கொண்டு 24 இருக்கும், 2 பக்கம் கொண்டு 24 பாருங்க. அடுத்த ஒரு பக்கம் கொண்டதை பார்த்தோம்னா ஒரு பக்கம் கொண்டதை பார்த்தோம்னா வந்து நம்ம தெரியும் நடுவில் அமைகிற உச்சியில அமையாமலும் விளிம்புல அமையாமலும் வரக்கூடிய மிச்ச பகுதிதான் ஒரு பக்கம் நிர்ணயிக்கப்பட்டதா இருக்காங்க. இந்த மஞ்சள் கலர் நடுவில் 4 நடுவுல 4 வந்தா மொத்தம் 6 முகம் 6 4 24 6 4 24. இன்னொரு கேட்கப்பா, நிறமே தீட்டப்படாத சரமை நிறமே தீட்டப்படாத அவனை கூட்டி பார்க்கணும். 3 9 மேல 3 9 27 8 பள்ளி 20 26 26 போனா ஒரே ஒரு சதுரமுறை கூட்டி வந்து உள்ளுக்குள்ள நடு சென்டர் மத்திய காணப்படக்கூடிய சதுரமுறை எந்த பக்கமும் வர்ணங்கள் தீட்டப்படாத ஒன்றாக இங்கே காணப்படுகிறதோ. இங்க பாத்தீங்கன்னா 8 24 32 32 24 56. நன்னான்கு 16 16 64 64 56 குட்டிகள் நிறைந்திடப்பட்டதே இருக்கும். 8 8 குட்டிகள் வந்து நிறைந்திடப்படாத ஒன்றா இருக்கும். எழுதி பார்க்கணும். அவன் திருப்பி சொல்றேன், நல்ல நோட் பண்ணி பண்ணணும். உச்சியலை காணப்படுறது 3 பக்கம் நிறைந்திடப்பட்டதா இருக்கும். உச்சியலுக்கு நடுவுல விளிம்புல காணப்படுறது 2 பக்கங்கள் நிறைந்திடப்பட்டதாக இருக்கும். உச்சியில காணப்படாமலும் விளிம்புல காணப்படாமலும் நடுவுல வரக்கூடியது ஒரு பக்கம் நிறைந்திருப்பதா இருக்குது. இப்ப லாஸ்ட் இந்த நீளப்பாடு 5 அகலப்பாடுல 5 உயரப்பாடு 5 மொத்தமா 125 குச்சிகள் காணப்படும். 125 குச்சிகள் கிடையாது. எப்ப நினைச்சேன் உச்சி மொத்தம் எப்ப நினைச்சு எப்படி உச்சி எடுத்து அப்ப 8 3 பக்கம் நிறைந்திருக்க இது ஒரு உச்சியில இருக்கு, இது ஒரு உச்சியில இருக்கு வச்சு கொடுக்கணும். இடையில விளிம்புல நீங்க 3 இருக்கு, விளிம்புல 3 இருக்கு. அப்ப இப்படி 4 சைடு 3 4 12 மேல 12 கீழே 12 12 12 24 12 12 24. இப்ப சைட்ல பார்த்தா இந்த 3 6 வந்து அங்கால 3 6 12 வந்து மேல் தட்டையும் எடுத்துட்டோம், கீழ் தட்டையும் எடுத்துட்டோம். இப்ப இடையில நமக்கு இந்த 3 தட்டு இருக்கு, அந்த 3 தட்டுல இந்த 3 வந்து 2 பக்கம் நிறைந்திடப்பட்டது 3 இது 2 பக்கம் நிறைந்திடப்பட்ட இடையில 3 தட்டு. இந்த 3 இங்கால 3 3 6. அதே மாதிரி அங்கால பக்கம் பார்த்தா அங்கால 6 வரும், 6 12 மேல 12 கீழே 12 இடையில 12 மொத்தம் 36 சதுரமுறை குட்டியப்பட்டு 2 பக்கம் நிறைந்திடப்பட்டதா இருக்கு. இப்ப உச்சிலையும் காணப்படாது விளிம்புலையும் காணப்படாது நடுவுல காணப்படாதான் எனக்கு இந்த மஞ்சள் நிறைந்திட்டு அவங்க வந்து எப்ப ஒரு பக்கம் நிறைந்திடப்பட்டாங்க, ஒரு பக்கம் நிறைந்திடப்பட்டாங்க. அவங்க 9 ஒரு பக்கத்துக்கு ஒரு முகத்துல 9 மொத்தம் 6 முகம் இருக்கு. 6 9 54 குட்டி வந்து 6 9 54 குட்டி வந்துடும். கூட்டி பார்த்தா எல்லாருக்கும் 98 குட்டிகள் காணப்படும். இப்ப 125 குட்டிகள் 98 குட்டிகள் ஏதோ ஒரு வகையில ஒரு பக்கமோ 2 பக்கமோ 3 பக்கமோ நிறைந்திடப்பட்டிருக்கும். நிச்சயமாக காணப்படக்கூடிய 27 குட்டிகள் நிறைந்திடப்படாம உள்ளுக்குள்ள இதுல உள்ளுக்குள்ளதான் இருந்துச்சு. அப்ப இதை வைத்தும் ஃபெயிலியர் வரும். அப்ப இந்த பேசி நீங்க புரிஞ்சு கொடுங்க. இதுல டவுட் இருக்குன்னா நீங்க மைக் அவுட் பண்ணி தாய்கள் நிறைவேற்றப்பட்ட வார்த்தை. ஆனா இதான் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். ஆனா இதுல இதுக்கு மேல குட்டிய வச்சு இடையில கொஞ்சம் அழிச்சு போட்டுங்க கேள்வி வரும். நம்ம கேள்வி பேப்பர் போட்டீங்க பாருங்க.
கேள்விப்பட்ட போறீங்க நீங்க பிரைவேட் பண்ணா கிடையும் போது நடக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதுல டவுட் இருந்தாலும் கேட்கலாம் இதுல டவுட் எழுதிக்கலாம் டவுட் இருந்து மைக்ரோ பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் சரியா ஓகே இப்ப நம்ம என்ன செய்ய முடியாது ஒரு கேள்வி செய்யணும் சரியா கையோட கேள்வி செய்யணும் சார் மைக்ரோ பண்ணி சாதிக்கணும் பேசிக்கலா தாங்க மைக்ரோ பண்ணி சாதிக்கணும் சரியா